உள்ளத்தில் தற்பெருமை இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுல பிரச்சனை இல்லையே நினைப்போம். நம்ம உள்ளத்தில் இல்லாது விட்டாலும் கூட வார்த்தையில் தற்பெருமையுடைய வசனமாக இருந்தால் அதை என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். நம்மகிட்ட ஒரு பழக்கமே, நம்ம பெருமைக்காக வேண்டி சொல்லலை அப்படின்ட்டு பெருமையாக தான் சொல்கிறது, புறத்துக்காக வேண்டி சொல்லலைன்னு பேசுறது புறம் தான், வணங்கிட்டா சொல்லி காட்டுறதுக்கு சொல்லலைன்னு சொல்லி காட்டுறது தான் செய்கிறது. அந்த முன்னுரை எப்படி இருக்கும்னா அது இல்லாத மாதிரி என்ன செய்ய இருக்கு. இவருக்கு மற்றவங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இவர் முன்னுரை சொன்னாரா, அவர் முன்னுரை சொல்லலை, இவ்வளவு தான். ஆனால் ரெண்டு பேரும் செய்கிற வேலை என்ன, நான் பெருமைக்காக சொல்லலைன்ட்டு பெருமையை சொல்கிறது. அப்போ எனவே மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால், நம்மை அதாவது தற்பெருமை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் ஒன்றாக நமக்கு சூழ உள்ள கிரௌடு, பொருளாதார இவைகள் கூட என்ன செய்யலாம், அமையலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் ரசூல்லாங்க தற்பெருமை அந்த அடிக்கலை. அபூபக்கர் ரதியல்லாஹு, உமர் ரதியல்லாஹு, உஸ்மான் ரதியல்லாஹு, அலி ரதியல்லாஹு, அவங்க யாருமே என்ன செய்யலை, தற்பெருமை அடிக்கலாங்க. ஆனால் சோதனை அவங்களுக்கு சேர்த்தா வந்துச்சு. சோதனை அவர்களுக்கும் சேர்த்து தான் என்ன செய்தது வந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள. எனவே நாம் போகிற இடத்துல நம்மளோட